இந்தோனேசியாவில் இசை நிகழ்ச்சி ஒன்றை காண வந்திருந்த மலேசியர்களை மிரட்டி பணம் பறித்த அந்நாட்டின் போலீஸ்காரர்கள் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு ஜகார்த்தாவின் கெமயோரானில் ஜகார்த்தா வேர்ஹவுஸ் நிகழ்ச்சி ஒன்றில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. அந்த 18 பேரும் மத்திய ஜகார்த்தாவின் மெட்ரோ ஜெயா மற்றும் கெமயோரான் போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்தவர்கள் என்று அரசாங்க தகவல் துறையின் தலைவர் துருனோயூடு விஷ்ணு ஆண்டிகு உறுதிப்படுத்தினார். மேல் விசாரணைக்காக நிபுணத்துவம் மற்றும் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளால் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அந்த மேடை நிகழ்ச்சியின் போது தாங்கள் முறைகேடாக நடத்தப்பட்டதாகவும் தங்களிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட மலேசியர்கள் சமூக ஊடகம் மூலம் புகார் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்திய குடிமக்களுக்கான விசா விலக்களிப்பினால் அந்நாட்டிலிருந்து மலேசியாவுக்கு வருகை தந்த சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 223 விழுக்காடாக உயர்வு கண்டுள்ளது என்று குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ஜகாரியா ஷஃபான் நேற்று தெரிவித்தார். விசா விலக்களிப்பு சலுகையை 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதை அவர் வரவேற்றார். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதிக்கும் இவ்வாண்டு டிசம்பர் 1ஆம் தேதிக்கும் இடையில் 9,16,821 இந்திய சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை இந்திய வருகையாளர்களின் எண்ணிக்கை மிக கணிசமாக 2,83,885 அதிகரித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது உள்ளூர் வர்த்தக தொழிலுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொது இடங்களிலோ தனியார் இடங்களிலோ தனிநபர்களும் கும்பல்களும் மேற்கொள்ளும் காலாடித்தனத்தை முற்றாக ஒடுக்க வேண்டும் என்று தான் ஸ்ரீ லீ லாம் தை நேற்று வலியுறுத்தினார். கடந்த வெள்ளிக்கிழமை பண்டார் தாசே சலாத்தான் எல்ஆர்டி ரயில் நிலையத்தில் கால்பந்து ரசிகர்களிடையே நடைபெற்ற கைகலப்பு ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல என்று சமூக பாதுகாப்பு அணி எனும் அமைப்பின் தலைவரான லீ லாம் தை இதனை தெரிவித்துள்ளார். அம்பாங் ஸ்ரீ பெட்டாலிங் ரயில் தடத்தில் உள்ள பண்டார் தாசே சலாத்தான் எல்ஆர்டி போக்குவரத்து நிலையத்தில் வெள்ளிக்கிழமை அன்று கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் நடைபெற்ற கைகலப்பை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணா இயோ வன்மையாக கண்டனம் செய்துள்ளார். அந்த கைகலப்பில் அரசாங்க சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டிருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இயோ குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அடுத்த பொதுத் தேர்தலில் தோல்வியை சந்திக்க விரும்பவில்லை என்றால் ஒரு அணியாக இருந்து செயல்படுமாறு தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகளுக்கு அம்னோ தலைவர் டதஸ்ரீ அமாட் ஜாகிர் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். ஓர் அணி என்ற உணர்வை கொண்டிருக்க வேண்டியிருந்த அதிகமான தலைவர்கள் மத்தியில் ஓர் அணி என்ற உணர்வு இருந்திருக்க வேண்டும். ஆனால் பிரச்சனைகள் எழுந்ததால் சொந்த கோல் கம்பத்துக்குள்ளேயே அவர்கள் கோல்களை போட்டனர். இது தேசிய முன்னணி அணி, எனவே சொந்த கோல் கம்பத்துக்குள் கோல் அடிக்காதீர்கள் என்று எந்த ஒரு தனி நபரையும் குறிப்பிடாமல் ஜாகிர் நினைவுறுத்தினார். சிரம்பானில் நேற்று நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு நெகிரி செம்பிலான் மாநில அம்னோ மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் நிலையான அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக தேசிய முன்னணியின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்குமாறு அவர் வலியுறுத்தினார். இம்மாதம் 13ஆம் தேதியிலிருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட 55 வயதுடைய ஆடவர் சுங்கை இசாப்பில் உள்ள உணவகத்தின் அருகில் இருக்கும் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்த காரில் மரணமுற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். கம்போங் ஹிஜ்ரா என்ற முகவரியை கொண்ட சஃப்ரி முகமது அலி என்ற அந்த ஆடவர் கடந்த சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு சுய நினைவற்ற நிலையில் பரோடுவா வீவா காரில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாக குவந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் முகமது ஜகாரி வான் புசு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.